ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து மை காட்டுவாசி பாய் ஃப்ரெண்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் செகண்ட் பார்ட்டோட முடிச்சிடுவேன். ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, டக்குன்னு நான் முடிக்கவே பார்க்குறேன். எல்லாருமே லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். தியாங் வந்து இப்படியே பயந்து போய் கீழே விழுந்துருவோம். அந்த புள்ளி அவ்வளோதான், நம்ம சோழி மூடச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஜங்கு கீழேருந்து குதிச்சு அந்த புளியை வந்து பற்றி விட்டுருப்பான். அந்த புலி வந்து எதுக்காக போச்சுன்னு இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்க்குமாம். அப்போ வந்து அந்த புலி அது வந்து ஒரு பொன் புலி தான். ஸோ அதனால் அது குட்டி வந்து ஒரு தடவை ஹைனஸ்னால் எப்படி சொல்லலாம், அந்த ஒரு நாய் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு நாய் சொல்லுவாங்க, டக்குன்னு எனக்கு வரல. ஸோ அந்த நாயெல்லாம் வந்து அந்த புலிக்குட்டியை வந்து கடிச்சு சாப்பிட போயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஜங்குக்கு தான் காப்பாற்றிருப்பான். அப்போ அந்த புலி வந்து அந்த ஹைனஸை பூரா ஒரு மாதிரி கர்ச்சனை பண்ணி அதை பூரா பற்றி விட்டுருந்துருக்கும். அப்போலேருந்து ஜங்குக்காண்டி அதுக்கு வந்து ஜங்குக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு பாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜங்கு சொல்கிறதெல்லாம் செய்யும் அந்த புலியை, அந்த மாதிரி. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், சரி பார்த்துட்டு அந்த புலி வந்து அதனால தான் போயிருக்கும். அப்புறம் ஜங்குக்கு வந்து தேயாங்க பார்க்குறான். தேயாங்க கீழே விழுந்து அந்த குச்சி வந்து கையில் இழிச்சிரும். தியாங் வந்து என்னடா பண்ணு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக நம்ம ஜங்குக்கு பார்ப்பான். இதில் புலியெல்லாம் இவன் கத்துனா பயப்படுது. அப்போ நம்ம பயப்படுறது வந்து தப்பு கிடையாது, ரொம்ப ரொலாகுது, சாரி, நம்ம பயந்தது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் தேயாங்க பார்த்துட்டு ஜங்குக்கு முறைப்பான் பாருங்க. அப்படியே தேயாங்க்கு இல்லை அப்படின்னா பண்ணுவான். தேயாங் வந்து அப்படியே பயந்து ஜங்குக்கு பயந்து பின்னாடி போயிட்டே இருப்பான். அப்போ தேயாங் வந்து அப்படியே நம்ம டேவை வந்து தூக்கிட்டு போயிடுவான். சார், நம்ம ஜங்கு வந்து தேயாங்கை தூக்கிட்டு போயிடுவான். அந்த கொகைக்கே போய் உள்ள கடை அப்படின்ற மாதிரி உள்ளே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டோடனே டேக்கு வந்து கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா அப்போ தானே தப்பாக நடந்துக்க பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் பயந்து பின்னாடியே போவானா. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுவான், வேணும்னே பக்கத்துலேயே போயிட்டு திரும்படிக்க வந்து அவனை லிக் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ வந்து நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி பயமாகுது. ப்ளீஸ் அழுக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் என்ன, மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அப்படியே வாட்டுக்கு அவன் கண்ணில் வர தண்ணீரை எடுத்து அதை வந்து இப்படி பார்த்து ஒரு மாதிரி டச் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ தேயாங் கண்ணத்தை பார்ப்பான். கண்ணை ரொம்பவே அழகாக இருக்குமா, பலன்னு. ஸோ என்ன பண்ணுவான், கணத்தில் போய் லிக் பண்ணனே தேயாங்க்கு ஒரு மாதிரி அது டெய்லி ப்ளீஸ் நீ விட்டுறான்னு மனசில் அப்படி கதறுவான் தேயாங்கு. வெளியே சொன்னால் எங்கே அவன் வந்து திரும்பிடிக்க அந்த புலிக்கிட்டேயே பிடிச்சி கொடுத்துருவானோன்னு பயம். ஏன்னா அந்த புலி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கும். ஆனால் டேயாங்கவே தான் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படா வெளியே வருவேன், என் பசிக்கு நீ தான்டா ஏற அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டேயாங்க்கு அங்கிட்டு போகவும் பயம். இதுக்கு மேலே வெளியே போனால் அது நம்மளை அடிச்சே சாப்பிட்ரும் அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட இருந்தாலும் பயம். ஸோ ரொம்பவே பயந்துக்கிட்டே தான் இருப்பான் நம்ம டேயாங்கு. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சமாக டேயாங்கிட்ட மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருப்பான். சொல்லப்போனால் டேயாங்கை வந்து பின்னாடி படுக்க வச்சிருவான். பின்னாடினா திருப்பி படுக்க வச்சிருவான். நம்ம டேயாங் மேலே ஜங்குக்கு இருப்பான். நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஷுவராக இருக்கும். அப்போ வந்து இதோட முடிஞ்சு போச்சு, என்னோட வெஜ்ஜின்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே தான் இருப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து அவன் ப்ராப்பராலாம் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அவன் படுக்க எடுத்தோடனே இன்செர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி வலிக்குது, ஒரு மாதிரி அழுகுறான். ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி அதை வந்து இன்செர்ட் பண்ணி ரொம்பவே நம்ம டேயாங்கோட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒன்றா இருந்திருப்பான். ஸோ டேயாங் வந்து கொஞ்சம் மயங்கிடுவான். ஏன்னா ஜங்குக்கோட ஃபோர்ஸை வந்து தாங்க முடியாது நம்ம டேனால். ஸோ மயங்கிடுவான். நம்ம ஜங்குக்கு அப்போ தான் வந்து நோட் பண்ணுவான். நம்ம டேயாங்க லைட்டாக கண்ணத்தை தட்டி பார்ப்பான். டேயாங் வந்து முழிக்க மாட்டானா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிரும். போய் தண்ணி எடுத்துகிட்டு வேகமாக வந்து கொண்டு வந்து மூஞ்சிலேயே ஊற்றுவானா. டக்குன்னு டேயாங் வந்துச்சு, போதும்டா என்னால் பெயின் தாங்க முடியலடா, ப்ளீஸ்ன்ற மாதிரி நம்ம டே வந்து ஜங்குக்கு பார்த்து பயப்படுவோம். நம்ம ஜங்குக்கு வந்து மெதுவாக டேயாங் பக்கம் போவான். டேயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவான், கதறி இதை பார்க்குற என்னன்னு தோணுச்சுன்னு தெரியல. ஜங்குக்கு வந்து மெதுவாக கையை கொண்டு போய் நம்ம டேயாங்கோட கண்ணீரை வந்து தொடச்சி விடுவான். நீ அழுகாத அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து பார்ப்பான் டேக்கு வந்து அப்படியே கண்ணில் தரையாக ஊற்றுது. அதனால் என்ன பண்ணுவான், ஜங்குக்கு போய் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிடுவானா. அது கட்டி பிடிக்க கூட அவனுக்கு சொல்லப்போனால் தெரியாது. ஒரு மாதிரி வந்து பிடிச்சிக்கிடுவானா. நம்ம டேக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சரி இவன் நார்மல் ஆகிட்டான் போல் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு பயம் இல்லை, இருந்தாலும் வந்து நம்ம டே வந்து ஜங்குக்கை தள்ளி தான் விடுவான். தள்ளி விட்டு ஒரு மாதிரி அழுவானா. அப்போ ஜங்குக்கு வந்து படுன்ற மாதிரி தள்ளி விட்டுருவான். ஜங்குக்கு உனக்கு அன்பே காட்ட தெரியாதடா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குற அப்படி மாதிரி தான் நம்ம பார்ப்பான் ஜங்குக்கை. என்ன படுக்க வச்சுட்டு அவனை வந்து பின்னாடியே தட்டிக்கிட்டே இருப்பானா. ஏற்கனவே வலிக்குது, நீ வேற நீ சித்திரவதைப்படுத்துகிற அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் வந்து அப்படியே கொஞ்சமாக தூங்க ஆரம்பிச்சிருவான். ஜங்குக்கு போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவான். ஸோ மறுநாள் மார்னிங் வந்து நம்ம ஜங்குக்கு எப்போயுமே கத்துவான்ல. ஸோ அந்த மாதிரி கத்துறப்ப
தூங்கவும் விட மாட்டேங்கிறான், ஒழுங்காக ஒன்றும் செய்ய விடவும் போகவும் விட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து கொட்ட முழிச்சிட்டு எந்திரிப்பானா. ஜங்குக்கு வந்து மெதுவாக கொண்டு வருவான், தண்ணியெல்லாம் கொண்டு வருவான். அவனை எப்பயுமே நம்ம டே வந்து எந்திரிச்சு போய் மூஞ்சியெல்லாம் ரப் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவான், அதாவது ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிட்டு தான் வருவான். ஸோ அதனால் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், கை நிறையா தண்ணி ஒரு இலையில வந்து தண்ணியை வந்து பிடிச்சி கொண்டு வருவோம். நம்ம டே பார்க்குற இவ்வளோ நாள் எப்படிலாம் பண்ணி புதுசாக அக்கறையோ அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்து நம்ம டே முறைச்சியே தான் பார்ப்பான். ஏன்னா அவன் கொடுத்த பெயின் அப்படி இல்லை நைட்டு. ஸோ என்ன பண்ணுவோம், அந்த தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சுகா வந்து டேன்னு கத்திக்கிட்டே வருவார். அப்போ அந்த புலி வருமோ அவ்வளோதான். சுகாவுக்குலாம் அல்லு இல்லை. என்ன பண்ணுவோம், பயப்பட ஆரம்பிச்சிருவான். இங்கே அந்த புலியோட கர்ஜனையும் நம்ம சுகாவோட சவுண்டும் கேட்ட நம்ம ஜங்குக்கு வந்து வேமா அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சார். டே போய் அவங்கள இன்னும் பண்ணிக்கிறாரான்ட்டு இவனும் பின்னாடியே ஓடி ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஜங்குக்கு வந்து நேராக போய் அந்த புலி வந்து நம்ம சுகாவை கடிக்க வருமா, ஒரே எத்து ஜங்குக்கு அங்கேருந்து அந்த கொலையிலேருந்து வந்து மணமகன் படம் பார்த்துருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் புலியை வந்து ஒரே எத்து. புலி வந்து பார்க்கும் அவனை ஜங்குக்கு, இவங்களேருந்து நூட மாட்டியாடா, ஏன்டா நீ எனக்கு நைட்லேருந்து சாப்பாடே கிடைக்க விடாமல் பண்ணுறா அதே மாதிரி அந்த புலி வந்து ஒரு மாதிரி அந்த கர்ஜனை பண்ணிட்டு போயிடும். சுகா வந்து பார்ப்பான். சுகா பார்த்துட்டு யாரா இவன் எப்படி நம்ம சொல்ப்பேன். அங்கேருந்து ஒரு அந்த போலீஸ் கேஸ்லாம் எப்படி சொல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் வருவாங்களே, ஸோ அவங்க வந்து நம்ம ஜங்கு கூட ஸ்டோல்டர்லேயே சுட்டுருவாங்க. சுட்டோன்னே நம்ம ஜங்கு வந்து மயங்கிடுவான் அந்த இடத்துலையே. பின்னாடியே டே வருவாள். டேவை பார்த்தோன்னே சுகா போவான். இது உனக்கு இன்னும் ஆகலை அப்படி மாதிரி கேட்குறப்ப டேக்கு வந்து நைட் நடந்த சம்பவம் இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு வேகமாக போய் நம்ம சுகாவை போய் ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சேன். நீ வீட்டுக்கு கூட்டி போன்னு சின்னப்பிள்ள மாதிரி அழுவார். கூட்டிகிட்டு போகிறப்ப தான் லைட்டை திரும்பி பார்ப்பாரு. அங்கிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அரை மயக்கத்தோட டேவை பார்ப்பாரா, அப்படியே மயங்கி பிளட்டெல்லாம் லாஸ் ஆகி கிடக்கும். ஏன்னா ஜங்குக்கு வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காரு நம்ம சுகாவை அப்படின்னு நினச்சா தான் அந்த ஆஃபீஸர்ஸ் பூரா நம்ம ஜங்குக்கு வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அப்படி இல்லை நம்ம ஜங்கு தானே நம்ம சுகாவை காப்பாற்றிருப்பாரு. ஸோ அதையும் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் கிடந்துட்டு இருப்பார். நம்ம டேக்கு வந்து அப்படியே விட்டு போக மனசில். ஏன்னா டேக்கும் நம்ம ஜங்குக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ரசிச்சிருப்பாள். ஸோ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நைட்டு நடந்ததே கொஞ்சம் கோவம் நம்ம டேக்கு, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நம்ம டே வந்து பார்க்குறான், அவர் எனக்கு துக்குங்க, அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து நம்ம டே வந்து சொல்லுவானா. அப்போ வந்து அவர் வந்து ஒரு வனவாசி, அவரை போய் கூட்டி வர சொல்கிறீங்க, நீங்கள் முதல் வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இல்லை அவனை கூப்பிடுங்க, அவன் தான் எனக்கு என்னை வந்து காப்பாற்றினா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம சுகாவும் சொல்லுவார், ஆமாம் என்னை வந்து புலிகிட்ட வந்து காப்பாற்றினது அவன் தான், அவனை தூக்குங்க, நீங்கள் தான் தேவையான வந்து அவனை ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இல்லாட்டி நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்லிடுவார். இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவங்களுமே பயந்துட்டு சரிங்க சுகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிவியும் நம்ம ஜங்குக்கையுமே தூக்கி வந்து காரில் போடுறாங்க. ஜங்கு வந்து அப்படியே மயங்கிட்டுவான் அந்த இடத்துலையும். ஸோ அதனால தான் நம்ம ஜங்குக்கவே தூக்கிட்டு போகவே முடியும் சொல்லப்போனால். நான் தூக்கிட்டு போயிட்டு நேராக போய் நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுருப்பாங்க. ஆப்ரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஜங்குக்கு அந்த ஷோல்டர்லேருந்து அந்த இதெல்லாம் அந்த புல்லட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அவன் வந்து அரை மயக்கத்திலே தான் இருப்பான். மயக்கத்தில் வந்து ஊசியும் போட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒரு 3 hours வரைக்கும் இவர் வந்து முழிக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் அப்படி எல்லாமே அப்போ சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாங்க. தேயாங் வந்து நேராக வந்து அவங்க அப்பாட தான் போய் நம்ம தேயாங்க விடுவாங்க. தேயாங்க அப்பா பலாருன்னு ஒரு நம்ம டேக்கு அப்படியே லிட்ரலி ரொம்ப ஷாக் ஆயிடுவான். என்னடா வந்தோடனே அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நான் சொல்லியிருக்கேன் உன்னை எங்கேயுமே வெளியே போகக்கூடாது, நீ எதுக்கு வெளியே போன அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்னா திரும்பி இன்னொரு பலாருன்னு. அப்போ வந்து நம்ம டேவோட அம்மா தான் வந்து நம்ம டேவோட அப்பா வந்து தள்ளி வச்சுட்டு, இந்த மாதிரி பிள்ளையே இப்போ தான் 1 வாரமாக கிட்ட காணா போய் வந்திருக்கான், நீங்கள் என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க, தள்ளி போகும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா வந்து ஆராட்ட வெட்டியும் அவர் அப்பாவுமே எனக்கு வந்து உன் மேலே அக்கறை இருக்குப்பா, நான் அப்பா நான் அப்படி பண்ணேன், வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சொல்லிடுவார். இவனுமே வந்து எதுவுமே பேச மாட்டான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான். அம்மா அப்பா அடிச்சு விட்டாருமா அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். அவங்க அம்மாவுமே சரிப்பா நீ பண்ணது தப்பு தானேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கொஞ்சம் தேத்துவாங்க. அப்போ தான் நம்ம டே வந்து போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டேன், ரொம்ப நாளாக சாப்பிட்டேன், ரொம்ப நாள் ஆகிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோன்னே இவனு பேர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வருவான். அப்போ சாப்பிட வரப்போ தான் நம்மளுக்கு ஜங்கு ஞாபகமே அவனுக்கு தலைவனுக்கு வரும். அப்போ தான் ஐயோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா சுகாவுக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணி அம்மா ஜேகே என்ன பண்ணுறான், அவன்
ஹாஸ்பிட்டலில் இருக்கான்டா, அவனுக்கு வந்து இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 ஹவர்ஸ் கழிச்சு தான் முழிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, நான் போய் ஜிம் விஜய்கேவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து கிளம்ப ஆரம்பிப்பானா. அவங்க அப்பா வந்து எங்கே போகிற அப்படி மாதிரி கேட்பாரு. நான் சொல்லுவான், இல்லைப்பா என்னை வந்து ஒரு பையன் தான் அங்கே காப்பாற்றினேன், அந்த பையன் தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அந்த பையனை போய் தேடி போகிற, அதான் காப்பாற்றியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பார்த்தே என்னை வந்து அங்கே தான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டான், என்கிட்ட புலிகிட்ட இருந்தாலே என்னை காப்பாற்றணும், ஸோ என்னை வந்து அவங்ககிட்ட விடுங்கப்பா, பார்க்க தானே போகிறேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கி சொல்லுவானா. அவங்க அம்மாவுமே சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க, நம்ம டேக் சப்போர்ட்டு. ஏன்னாங்க நீங்கள் பையனுக்கு காப்பாற்றின பையனை போய் நீங்கள் இப்படி ஆச்சிருப்பீங்க, நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக வைங்க, நம்ம பையனையும் பார்க்க சொல்லலாம், அவன் தான் காப்பாற்றிருக்கான்ல, அவனையும் நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்க, அவன் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே தானே இருக்கேன்னு நம்ம பையன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்கிறேன், அதுக்காக நீ போகணும் அவசியம் இல்லை டே, நீ இருட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவுமே வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் டேக்கு பூரா மனசு பூரா ஜங்குக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் மனசு பூரா அங்கே தான் இருக்கும். ஜங்குக்குமே வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு தானே முழிப்பான். ஸோ நீ 1 ஹவர் இருக்குது, 1 ஹவர் இப்போ டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து முழிப்பான், அரை மயக்கத்தில் விட முழிப்பான், முழிச்சிட்டு சுற்றி சுற்றி பார்ப்பான், என்னடா இது புது ஏரியாவாக இருக்கே அப்படிமா சொல்லிட்டு வேகமாக வந்து எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறு நடப்பானா, பிளட்டு வந்து கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து சுகாதாரி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தள்ளி அப்படி ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணுவானா. சுகாவுக்கு ஒரே அடி பறந்து போய் விழுகுவான். அவ்வளோதான். சுகாவுக்கு என்னடா இவனா மனுஷனா இல்லை மாடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து வேகமாக போக ஆரம்பிப்பானா. அப்போ வந்து நம்ம சிவா வந்து அப்பயே கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த காட்டுவாசி பையன் மேம்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான்டா, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டேயாங்கே ஜங்குக்கு என்ன ஒரு நிலைமையில் இருப்பான் அப்படின்னு தெரியும்ல. ஸோ சரி நம்ம தான் போகணும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், திருப்படிக்க ஜன்னல இருந்து எகிரி குதிப்பானா. அவங்க அப்பாவுக்கு வீட்டில் தான் பிள்ளை இருக்குன்னு நினப்பு, ஆனால் இவன் எகிரி குதிச்சுட்டு வெளியே போவான் கார் எடுத்துகிட்டு. அவங்க அப்பா வந்து அவனை பிடிங்கடா அவன் எங்கடா போகிறான், திருப்படிக்க எங்கேயோ தொலைய போகிறான்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கற்றுவார். பாடி கட்டு போனால் பின்னாடியே போவாங்க. ஆனால் நம்ம டேவா கார் எடுத்து சல்லுன்னு போயிடுவான். நேராக போய்கிட்டே இருப்பான். சிக்னலில் பார்க்குறான் நம்ம ஜங்குக்கு வந்து ஒன்று ஒன்றா வினோதமாக அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒன்று ஒன்றா டச் பண்ணி அவன் போட்டிருக்க ட்ரெஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்களா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஹாஸ்பிட்டலேருந்து வர அரை மெண்டலாக இருப்பானோட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி தள்ளி நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே போகிறாங்க. ஜங்குக்கு வந்து நேராக ஒரு டாட்டு போடுவாங்களா, ஸோ அந்த பிளேஸில் நிற்கிறான். இது என்னடா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு இப்போ கரெக்டாக நம்ம டே வந்து இப்படி கிராஸ் ஆகி போகிறப்ப ஜங்குக்கை பார்த்துருவான். பார்த்தோன்னே அம்மா அங்கேருந்து இறங்கிட்டு ஏமா ஜங்குக்கா காரை வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு இறங்கி தலைவன் ஓடுவார் ஜங்குக்கை தேடிட்டு. அங்கே போலீஸ்காரங்களா இந்த காரை ஃபஸ்ட்டு எடுங்க சொல்லுவாங்க. யாருமே வராதனால அவங்க ஒரு பக்கம் வந்து அந்த காரை வந்து நகர்த்திட்டு போயிடுவாங்க. இங்கிட்டு வந்து நம்ம டே தான் என்ன பண்ணுவான், ஜங்குக்கை பார்த்தோன்னே பார்த்து ஓடுவானா. ஓரப்போ அவனை எப்படி கூப்பிடுன்னு தெரியாதா, அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா ஊன்னு தானே கத்துவான். ஸோ எல்லா விலங்கிட்டி அந்த மாதிரி தான் பேசுவான். ஸோ ஊண்டுவானா இந்த வாய்ஸ் கேட்டோடனே டக்குன்னு வந்து ஜங்குக்கு திரும்பி பார்ப்பான். டேவை பார்த்தோன்னே ஜங்குக்கு வந்து என்ன தோணுச்சு தெரியல, வேகமாக போவான் பக்கத்தில். அப்போ நம்ம டே தான் வேகமாக ஓடி வந்து நம்ம ஜங்குவை வந்து ஹக் பண்ணிக்கிறோம். ஹக் பண்ணிட்டு நீ வா, நீ என் கூட வா, உனக்கு இருக்கிறது உனக்கு சேஃப்டி கிடையாது அப்படிமா சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வேகமாக வந்து ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போவானா. பார்த்தா காரை தூக்கிட்டு போவாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே வந்து வேகமாக போய் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட பையன், ஸோ என் காரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே சரி ஆமாம் இந்த கார் ரொம்பவே லக்ஸரியாக இருக்குது, கண்டிப்பாக இந்த பையனாக தான் இருக்கும்ட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தானே நம்ம டேவை தேடி சொல்லி தானே அவங்க ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி இந்த மாதிரி என் பையன் காட்டில் மாட்டிக்கிட்டான் காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாரு அவங்க அப்பா. ஸோ பெரிய கைதான்ட்டு தெரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. நம்ம டேவும் அந்த காரில் ஏற சொல்லுவான். ஜங்குக்கா ஏற மாட்டானா, இப்படி குனிஞ்சு ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையெல்லாம் பிடிச்சி அமுக்கி அவன் ஏற்றுவான் மேலே நம்ம கார்களை. ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அந்த காரு பார்க்குறப்ப, அந்த காரு மூவ் ஆகிறப்போ அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்கான். அப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுவான், சைலண்ட்டாருன்ட்டு கையை பூரா ரெண்டையும் பிடிச்சி வச்சுக்குவான். நம்ம ஜங்குக்கும் இவன் சொல்கிறது பூரா சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுக்குருவான், அமைதியாகவே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், நம்ம டே வந்து நேராக கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்டுக்கு கூட்டி போவான். அவங்க அப்பா அப்படியே கொலவேரில் நிற்பார். வந்து பலாருன்னு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே பலாருன்னு நம்ம டேவை அரைஞ்சோடனே நம்ம ஜேகேக்கு வந்து என்னடா ஏன் அழகான அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்த்தா அடிக்க போவானா. வேகமாக வந்து இவன் என்ன பண்ணுவான்னு நம்ம டேக்கு தெரியும்ல. ஸோ என்ன பண்ணுவான், வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறோம். ஹக் பண்ணிட்டு அப்பா இவன் தான்ப்பா என்னை காப்பாற்றினது, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி அங்கேயே சொல்லுவான். அவங்க அப்பாவுக்குலாம் சரியான சாக்கு. ஏன்னா அது இவன் உன்னை காப்பாற்றினியான்னு சொன்னால் சரி, அதுக்கு எதுக்கு நீ இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நான் இவனை லவ் பண்ணுறேன், நாங்கள் நேற்று நைட்டு தான் ஒன்றா இருந்தோம்னு சொல்லுவான். அவ்வளோதான் அவங்க அப்பாவுக்கு எஞ்சியே வலிச்சிருச்சு. அவ்வளோதான் அங்கேயே ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு. அவங்க அம்மா வந்து அப்படி ஷாக் ஆகிட்டு நம்ம பிள்ளை போன ஒரு நாள்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிடுவான் போலயே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா
அதிகமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்பவே இன்னசென்ட்டாக தானே பார்ப்பான். ஸோ அதனால் என்ன அவங்க அப்பாவுக்கு இல்லை நீ மொதல் வெளியே போ, நீ இவனை மொதல் வெளியே கூட்டி போ, இந்த தெரு நாய் ஃபஸ்ட்டு வெளியே கூட்டி போ அப்படின்ட்டு வரான். ஜேகே நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கு ரொம்பவே கடுப்பாயிரும். ஏன்னா நாயா என்னப்பா சொல்கிறீங்க, நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கறனால நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா, அப்போ என்னோட விருப்பத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல, சரி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது வெளியே போவோம்னா அவங்க அம்மாவுக்கு இல்லை போயிடாதப்பான்ட்டு அவங்க அம்மா வந்து பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சுவாங்க நம்ம டேவும். அப்புறம் அவங்க அப்பாவுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியாது, நம்ம பையன் நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு பையன் தான், சொத்து பூரா அவனுக்கு தானே, சரி அவனும் ஒருத்தன் அப்படி இருந்துட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் டக்குன்னு வந்து நம்ம ஜேகே ஏற்றுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதையும் கிடையாது. சும்மா அப்போதைக்கு கூப்பிட்டுக்குருவார். இது நம்ம ஜேகேவும் உள்ளே போவான். உள்ளே போகிறப்ப அவ்வளோ வினோதமாக பார்ப்பான். பார்த்துட்டு உள்ளே போகிறப்ப இதான் என்னோடய ரூமே அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவார். அப்படி சொன்னால் மட்டும் ஜங்குக்கு புரியவா போகுது, ஒன்றும் புரியாது. ஏன்னா நம்ம டே வந்து நேராக போய் அந்த பெட்டில் படுத்துருவானா. படுத்தோடனே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், மெதுவாக டே கிட்டே வருவானா, டே அதுக்கு நீ இப்பெல்லாம் வராது, நான் சும்மாதே எங்கள் அப்பா சொன்னேன் உனக்கு காப்பாற்றுறக்காண்டி, அதுக்காக என் பக்கத்துலாம் வராதுன்ட்டு காலத்துக்கு நம்ம ஜங்கு கூட நெஞ்சு மேலேயே வைப்பானா. ஜங்குக்கு வந்து காலை தட்டி விட்டுட்டு திருமணி டே பக்கத்துலேயே வந்து அவனோட நோட்ஸு அந்த லிப்பு அதெல்லாம் டச் பண்ணி பார்ப்பானா. ஸோப்பா இவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணுவானா, இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு போனால் ஷாக் ஆகி நம்ம ஜேகேவை வந்து நம்ம டே பார்ப்பான். இது எப்படா உனக்கு தெரியும்னு பார்க்குறப்ப தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் அவன் முழிச்சோடனே ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது என்னடா அவங்க புதுசாக பண்ணுறாங்கன்னே டேவை நம்ம ஜங்குக்கு வந்து உத்து பார்த்து பக்கத்தில் போயிருப்பான். அவங்க 2 பேரும் பயந்து கத்திக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அதை வந்து அப்படியே இங்கே ப்ளே பண்ணுறான். இந்த பார்க்குற டேக்கு வந்து இவனை என்னத்தடா நம்ம சொல்கிறது, இவன் இதை எங்கே பார்த்தான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து திருன்னு முழிப்பான். கிஸ் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து விடுவானா. ஆனால் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிடுவான், மூச்சு விட முடியாது. அதனால் என்ன பண்ணுவான், டே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பான். அப்புறம் தான் ஜங்குக்கு வந்து விட்டுருப்பான். அப்போ வந்து சொல்ல மாட்டேன், இங்கே பாரு நான் சொல்கிறது பூரா நீ செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்லிப்பேன். ஜங்குக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் டே என்னமோ சொல்கிறான்னு மட்டும் புரியுது. ஸோ அதனால் இவனுமே இங்கே வந்து அமைதியாக இருப்பான். ஆனால் காட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் எப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அவன் வந்து பார்க்குறான், அவன் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறான் போல். அவனோட அந்த காட்டில் இருக்கிற அந்த வீடை பூரா மிஸ் பண்ணுறான் போல். அது டேயாங்குமே புரியுது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு ஊன்னு கத்துவான் பாருங்க, அதே மாதிரி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஊன்னு கத்த அவங்க அம்மா அப்பா 2 பேரும் என்னடா ஜந்து இது அப்படின்ட்டு அலறி எந்திரிக்க ஒரு கூத்தாக தான் போய்கிட்டு இருக்கோம். டே பார்க்குறா, டே கத்தாரா எங்கள் அப்பா எங்கார எழுந்திரிச்சானா எனக்கு கொன்னே போட்டுருவான்டா, அவனுக்கு தூக்கம் தான்டா முக்கியம், தயவு செஞ்சு கத்தாரா அப்படின்ட்டு ஜேகே வாயை மூடுவான். ஜேகேவா அதெல்லாம் இல்லை, அவங்க வாட்டுக்கு ஊன்ட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து டே அப்படின்ட்டு வாயை மூடிடுவான் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு வாயம். அங்கேருந்து ஒரு கதவு அவங்க அப்பா அம்மா வந்து கதவை வந்து லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் ஐயோ அமைதியாரா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து அவனை படுக்க வச்சுட்டு அவனை வந்து புயலை வந்து போத்திருப்பான். ஜங்கு நைட்டு பூரா தூங்கிக்க மாட்டான், டேவை மட்டும்தான் பார்த்துருப்பான். ஸோ 5 மணி ஆனோடனே அவனுக்கு மணி இப்போலாம் பார்க்க தெரியாது. ஸோ அவன் பாட்டி எழுந்திரிச்சு அந்த டயத்துக்கு கத்த ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அவங்க அம்மா அப்பா 2 பேரும் எழுந்திரிச்சு வந்து டே உனக்கு ஒன்றும் ஆளலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லிப்போம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஏதோ ஒரு நாய் கத்தியிருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்லுவானா. இது வரைக்கும் இந்த நாயும் கத்துனது இல்லை, இவன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்ட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்ல, அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சரி பார்த்துருட்டே ஏதாச்சும் உள்ளே நுழைஞ்சிடாமல் அப்படின்னு சொல்லிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜங்குக்கு இருக்காலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போட்டே மனசுக்குள்ளே வேறு நினச்சிக்கிடுவா, இவன் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்குன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து நினச்சிருப்பான். ஸோ அவங்க அம்மா அப்பாவுமே சரி பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ரூமில் போய் தூங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஜங்குக்கு தான் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அவனோட விட. ஏன்னா அவன் காட்டுக்குள்ளேயே ஜாலியாக இருந்த பையன்ல. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம டேக்கு அது புரியுது. என்ன பண்ணுவான், ஒரு மரம் வந்து பெரிய மரமாக இருக்கும், அந்த மரத்தை கொண்டு வந்து இங்கே வந்து நட சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிப்போம். எதுக்குடா மரம் அப்படின்றப்ப எனக்கு இந்த மரம் வேணும்ப்பா, இல்லாட்டினா நான் வந்து கொஞ்சம் தனியாக நானும் ஜங்குக்கும் தனியாக இருக்கலான்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். என்னது தனியாக அதெல்லாம் இல்லை, நீ வந்து எனக்கு ஒரே பையன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு வந்து ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். வேறு வழியே இல்லாமல் நம்ம ஜங்குக்கோட அப்பாவுமே ஒத்துக்குருவாங்க. ஸோ அப்படி தான் தனியாக வந்து ஒரு பிளாட் எடுத்து எப்படி சொல்ல ஒரு காட்டுக்குள்ளே மாதிரி அந்த வீடை வந்து செட் பண்ண சொல்லியிருப்பாங்க நம்மகிட்டையும். ஏன்னா நம்மகிட்ட ஜங்குக்கு தான் அந்த காடு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால் ஜங்குக்கு வந்து அந்த காடு இருக்கிற மாதிரி அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி வந்து அந்த வீடை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து போகலான்ட்டு அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இந்த வீடு நல்லா இருக்காப்பா பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவனு பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால் அவங்க அப்பாவுமே மனசே இல்லாமல் சரி பார்த்து இருங்கப்பா, ஆனால் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே டேவோட அப்பாவுக்கு கடுப்பாயிரும், மேரேஜா நீ முதல் வாய் விடுமா, அவங்க 2 பேரும் இப்போ தான் டேட் பண்ணுறாங்க,
இவனும் இன்னும் டிகிரி முடிக்கல அப்படி இப்படின்னு நம்ம டேவுமே சொல்லுவான், ஆமாம்மா நான் மேரேஜ் வந்து நான் வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குது ஒரு பக்கம், இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டுட்டானே அப்படின்றக்காண்டி எதுவுமே சொல்லாமல் இருப்பார். உங்ககிட்ட வந்து ஜிம்மினும் ஜெய்கோப்பும் எல்லாருமே வந்து நம்ம டே வந்து மார்னிங்கே வந்து ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க, எப்படா நீ வருவ அப்படின்ட்டு. மேலே வந்து டேய் வந்து சொல்லியிருப்பான், ஜங்குக்கா நீ வந்து என்ன ஆனாலும் வெளியே வரக்கூடாது ஷூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அதனால இவன் என்ன பண்ணியிருப்பான், நம்ம டே வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க இவங்க பூரா, நம்ம ஜெய்கோப்பு நம்ம ஜிம்மின்னு. அதுக்கப்புறம் அந்த யாம் பொண்ணு, என்னால் தான் நீ இவ்வளோன்ட்டா, நான் உன்னை நல்லா பிடிச்சிருக்கணும் அப்படி எப்படின்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தான் நல்லா வந்துட்டேல விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அவங்க எல்லாத்தையுமே சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருப்பான். ஸோ மறுநாள் தான் ஒரு ஈவினிங் டைம் தான் அவங்க அப்பாட்ட காலையிலே இந்த மாதிரி வீடு வேணும்னு சொல்லியிருப்பான். ஸோ மறுநாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த வீட்டுக்கு வந்து மறுநாள் சரியாது ஈவினிங் டயத்தில் ஸோ அந்த வீடை வந்து நம்ம டே மட்டும் போய் பார்த்துட்டு வருவான். ஜங்குக்கு வந்து வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பான். ஸோ அதனால் வெளியவும் வராமல் ஜங்குக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே டே எங்கே உட்கார வச்சானோ அந்த இடத்துலேயே பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான். ஸோ என்ன பண்ணிடுவான், இவன் வந்து போயிட்டு அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு அந்த வீடு ஓகே காடு பின்னாடி இருக்குது இவன் பாட்டுக்கு இருந்துக்குருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், வருவானா வந்துட்டோன்னே நம்ம ஜங்குக்கு வந்து அதே பிளேஸில் அப்படியே அசையாமல் உட்காந்துருப்பான். நம்ம டேக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவன் எப்படிலாம் ஓடி திரிவான் எப்படிலாம் வந்து ஜாலியாக இருந்தான் அப்படின்னு நம்ம டே வந்து கண்ணால் பார்த்துருப்பாரு. நம்ம ஜேகே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் இங்கே வந்து இப்படி சைலண்ட்டாக இருக்கட்டியும் அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவான், ஜங்குக்கை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா நம்ம இன்றைக்கே போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போனோடனே பின்னாடி வந்து அவன் நம்ம டேக் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒன்றுமே பார்க்கறதில்ல, சும்மாவே தான் இருப்பான். நம்ம ஜங்குக்கு கையை வந்து கட்டி போட்டுருவான் நம்ம டே. அதனால் சரின்ட்டு ஜங்குக்குமே வந்து அமைதியாகவே தான் வருவான். போய் அந்த வீட்லேயே இறங்கிடுவான். பின்னாடி அந்த மரங்கள்லாம் பார்த்து ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கற்றுவானா, என்ன உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியாதே அப்படின்றப்ப இவன் என்ன பண்ணுவான், நம்ம டே வந்து லைட்டாக போய் நம்ம ஜங்குக்கோட தலையில் வந்து இப்படி ஷேக் பண்ணுவான் முடியும். அது ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி கண்ண மூடி அதை ஃபீல் பண்ணுவானா. இதை வந்து டேவும் வந்து பார்த்து ரசிக்கிறான், ஐயோ இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படியே வந்து என்ன பண்ணுவான், ஜங்குக்கோட கையை வந்து அவுத்து விடுவானா. அவுத்து விட்ட செகண்டு தான் அடுத்த செகண்ட் அந்த பேண்ட்டு சட்டை எல்லாத்தையுமே நம்ம டே வந்து கஷ்டப்பட்டு அவனுக்கு போட்டு விட்ருப்பான். அதை பூரா அவுத்து போட்டு அவன் பாட்டிக்கு போட ஆரம்பிச்சிருவான். கீழே வந்து அந்த ஜட்டி மாதிரி போட்டிருப்பான். டே தான் இதை போடுறான்னு அதை போடவே அவனை அந்த பாடுபடுத்தியிருப்பான் நம்ம ஜங்குக்கு. ஸோ அதை மட்டும் போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு டே இதை மட்டும் கழட்டிடாரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால் அவன் பாட்டுக்கு போய் அந்த மரத்துலலாம் ஏறி குதித்து விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து டே வந்து பார்க்குறான், உனக்கு இதானே ஹாப்பியாக இருக்குது, ஸோ நீ இப்படியே ஏறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு வந்து நம்ம டேயாங் வந்து அப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே போவானா. அப்போ அந்த ஜன்னல் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவானா. அப்போ பார்த்தா ஜங்கு வந்து அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி செஞ்சோன்னே நம்ம டே வந்து கொஞ்சம் பயந்து போய் கீழே விழுந்துருவானா. அப்படியே ஜங்குக்கு வந்து மெதுவாக உள்ளே வருவான். உள்ளே வந்துட்டு நம்ம டே பக்கத்தில் வருவானா. பக்கத்தில் வரப்ப டே நீ எப்போ பார்த்தாலும் இப்படி என் பக்கத்துலேயே வராதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜங்குக்கு தான் ஒன்றுமே புரியாது. திருப்பலிக்க போய் கிஸ் பண்ணுவானா. ஐயோ இதை யார்கிட்ட வந்து நீ கற்றுக்கிட்டு வந்தையோ தெரில, என்னை போட்டு இம்சியாக பண்ணுறானே டி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் ஜங்குக்கு தான் ஒன்றும் புரியாது, அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணுவான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டேக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். டேவுமே ரிட்டன் கிஸ் பண்ணுவான். அது வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறப்பே நம்ம டே கிஸ் பண்ணியிருக்க மாட்டான், ஜங்குக்கு மட்டும் தான் கிஸ் பண்ணுவான். இப்போ வந்து டே கிஸ் பண்ண வேண்டிய அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. டேயாங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டச் பண்ணிகிட்டே வருவாரா. அப்போ வந்து நம்ம டே வந்து பிடிச்சி தள்ளி விடுவா, டே அப்போடா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம டேயாங் வந்து சமைக்கிறப்ப இவன் வந்து பார்க்குறான், போய் அந்த சட்டிக்குள்ளே போய் கையை வைப்பானா. சுட்டுதுன்னே ஊட்டு கத்திக்கிட்டு கிடப்பா. நம்ம டே தான் ஐயோ உன்னை யாரா இதுக்குள்ளே கையை விட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இங்கே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக்கு ஒன்று பண்ணுறதுன்னு டே வந்து பார்த்து ரசிப்பான். நம்ம டேவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு வந்து ஒன்று சொல்லி தருவான். அப்பப்போ வந்து க்ளோஸாக இன்டிமேட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த கதையை நான் இங்கே முடிக்கிறேன். ஸோ ஹாப்பி என்டிங் தான். எல்லாருமே வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதை விட வந்து என்ன சொல்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கதையோட டிஃப்ரெண்ட் கதையோட வரேன். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போகணுன்னா நான் வந்து இந்த கதையெல்லாம் எடுத்து போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், எல்லாருமே பார்த்துருங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் மாதிரி தான் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் மாதிரி நான் போடுறேன். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, பார்த்துருங்க. பாய் கைஸ்.